Hello friends, welcome to Fantasy Guru YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல WPL நடக்க இருக்கிற 17வது T20 மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா குஜராத் கைன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் நடக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரெண்டு பேருமே அதுல ஒரு டீம் டெல்லி கேபிட்டல் குவாலிஃபர் ஆயிட்டாங்க, இன்னொரு டீமான குஜராத் கைன்ஸ் ரெண்டாவது பிளேஸ்ல வந்து இருக்கிறாங்க, மூணாவது பிளேஸ் மும்பை. கிட்டத்தட்ட இந்த 3 பிளேஸ்க்குள்ளார குஜராத் வந்துட்டாங்க அப்படிங்கிற நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா 6 மேட்ச் கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் சம்திங்ல இருக்கிறாங்க. மும்பை 5 மேட்சை பிளே பண்ணி 6 பாயிண்ட்ல இருக்காங்க. சோ மும்பை இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா குஜராத் 3வது இடத்துக்கு வந்துருவாங்க. மும்பை எப்படி பார்த்தாலும் டாப் 3ல குஜராத் வந்து பிளேஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கறதா இந்த மேட்சோட ரிப்போர்ட். சோ இப்ப இருக்க நிலவரத்தபடி 2 டாப் ஆர்டர்ல இருக்கிற டீமும் வந்து பிளே பண்ணாங்க. குவாலிஃபயர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் ஆன மேட்ச் டீம் டெல்லி கேபிட்டலும் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற குஜராத் கைன்ஸ் இவங்க 2 பிளேயரும் வந்து பிளே பண்ண போறாங்க. இந்த மேட்ச் 7ஆம் தேதி மார்ச் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு வெறும் சேம் அதே லக்னோல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்ப இந்த லக்னோவோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு பேட்டிங்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான வெனு தான். இதுல ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிங் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லுமே ஸ்பின்னர் ஒரு 10 விக்கெட் எடுக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு போத் இன்னிங்ஸ் ஸ்பின்னர் ஒரு 10 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு 5 விக்கெட்டாச்சும் வந்து எடுக்கிறாங்க. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு 5 விக்கெட்ஸ் வந்து ஒரு 6 விக்கெட்டாச்சும் ஃபாஸ்ட் பவுலர் வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இந்த வெனுல பேட்டிங் அண்ட் பவுலிங் 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கு. அதுல எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு வந்து போத் இன்னிங்ஸ்லுமே சப்போர்ட்டிங் வந்து இருக்கு இந்த வெனுவை பொறுத்திருக்கும். இதுல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 130ல இருந்து ஒரு 140 பிளஸ் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. லாஸ்ட் மேட்ச் சேம் குஜராத் கைன்ஸ் அண்ட் யூபி வாரியர்ஸோட இடையே நடந்ததுல குஜராத் கைன்ஸ் 180 பிளஸ்க்கு மேல அடிச்சிருந்தாங்க. அதுல பெட்மோனி சம்திங் 800 சம்திங் மேல 100 சம்திங் ஸ்கோர் வந்து 80 பிளஸ்க்கு மேல வந்து ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. சோ அதான் சொல்றேன், இந்த வெனு எப்படி வேணா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு ஹையர் ஸ்கோர் வேணும் பொறுத்தின வாய்ப்புகள் இருக்கு, ஒரு லோவர் ஸ்கோர்லயே மேட்சஸ் முடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல மோஸ்ட்லி டேஸை வின் பண்ற டீம் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் லாஸ்டா அந்த மேட்சை பார்த்தோம்னா இல்ல பேட்டிங் கூட ஃபேவரா போலாம், இல்ல செகண்ட் மேட்ச் நடக்கிறதுக்கு மும்பைக்கு யூபிஆர்எஸ்க்கு நடக்கிறதுக்கு அதை பார்த்துட்டு அது எதுக்கு ஃபேவர் ஆகணும் அதுக்கு தகுந்தாக்குள்ள ஒரு ஐடியாவும் கொண்டு போகலாம். லாஸ்ட் லைன் அப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்ப தகுந்தாக்குள்ள எப்படி பிச் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தாக்க நம்ம டீமை மேக் பண்றது பெஸ்டா வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் சும்மா லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன், குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன், அதாவது பிக் 1 பிளேயர் ஆப்ஷனா இருக்கட்டும், டியோ ஆப்ஷன்ல இருக்கிற ஆப்ஷனா இருக்கட்டும், அது ஒரு பிளேயரை மட்டும் நம்ம பிக் பண்ணி நிறைய மணி வின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும் போது மறக்காம இந்த மாதிரி ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க வந்து அது யார் யாரை ட்ரை பண்றோங்க டெலிகிராம்ல கொடுக்குறோம், அதோட வின்னிங்ஸும் வந்து டெலிகிராம்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா நிறைய மணி வந்து உங்களால வின் பண்ண முடியும். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. ஓகே, பாருதா நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணினா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ண வைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்திருக்கும். மற்ற ஆப்பை நம்ம எக்ஸல் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது நிறைய மணி டிஃபரன்சேஷன்ல வர வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல WBL-க்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 2 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரீ கிவ்அவே எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரெயின் அப் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது வந்து. ஏன்னா நம்ம ஒரு டீமை நம்ம வந்து இப்போ எப்படின்னா நான் ஒரு சேனல் வந்து டீம் வந்து கொடுக்குறேன், டெலிகிராம் சேனல் நிறைய டீம்ஸ் வந்து கொடுக்குறேன், நிறைய பிளேயர்ஸ் நிறைய சேனல்ஸ் வந்து டீம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நமக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு வச்சு அவங்க கொடுக்குற வின்னிங்ஸை பார்த்து நம்ம டீம் வந்து மேக் பண்ணிடுறோம். நம்ம ஓனா ஒரு டீமை மேக் பண்றோம், ஆனா அதுல பணத்தை இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு ஆக்டான ஒரு விஷயமா தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க இந்த ஃப்ரீ கிவ்அவே. நீங்க ஓனா ஒரு டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா அந்த டீமை நீங்க இந்த ஃப்ரீ கிவ்அவே 0 என்ட்ரிஸ் தான், ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. இல்லை வின் பண்ணீங்கன்னா ₹500 வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரீயான டீம் தான், நமக்கு தோன்ற டீம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நமக்கு அது இருந்துச்சுன்னா சோ நம்மளும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். சோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.
டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்ததா ரீசெண்ட் ரெக்கார்ட். ஸோ ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சதா. இப்போ இந்த மேட்ச் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ரெக்கார்ட் மாறப்போகுது அப்படின்னு தெரியும். அதாவது மும்பை அண்ட் யூபிக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தெரிய வரும். ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ஓவராலா 5 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. டெல்லி கேபிட்டல் தான் ரொம்ப ரொம்ப டாப் பொசிஷன் வந்து இருக்காங்க. குஜராத் கைன்ஸ் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் 11 பொறுத்த வரைக்கும் டெல்லி உமன்ஸ்ல சஃபாலி வர்மா மெக்லானிங் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜானசன், ஜெய்மர் ரோட்ரிகஸ், சதர்லேண்ட், மர்சனாகர், சாரா பிரைஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், பிரசாத், மின்னுமணி, சுகபாண்டே அண்ட் ஷரணி. ஸோ இவங்க தான் வந்து டெல்லி உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்காங்க. அதுதான் குஜராத் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் பெத்மோனி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஹேமலதா, ஹர்லின் தியோல், ஆஸ்லி கார்னர், டியான் டாட்டின், லெட்ஸ்ஃபீல்ட், பாரதி ஃபுல்மாலி, காஸ்வி கௌதம், தனுஷ் கன்வர், மேனா சிங், பிரியா மிஸ்ரா. ஸோ இதுதான் குஜராத் உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாத்துரும். ஏன்னா உமன்ஸ் மேட்ச் அப்படின்னா மோஸ்ட்லி பெரிய சேஞ்சஸ் இருக்காது, விளையாண்ட பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க. அதுல எல்லாருமே அந்த 2 விதமான ஃபேண்டசி பாயிண்ட் வரக்கூடிய பிளேயர்ஸை கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸ்மால் லீக் ஆகட்டும், கிராண்ட் லீக் ஆகட்டும், அதுல டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ், ஆல்ரவுண்ட் பிளேயர்ஸை கண்டிப்பா வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் இனி ஒரு பிளேயர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதா நம்ம வின்னிங்ஸ் யாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டெல்லியோட டபுள் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஜானசன், சதர்லேண்ட், மர்சனகேம், சாரா பிரைஸ். சோ சாரா பிரைஸ் ஒரு கொஸ்டின் மார்க், லாஸ்டா வந்து பார்ப்போம். இதே குஜராத் கைன்ஸோட பெத்மோனி, ஆஸ்லி கார்னர், டியானா டாட்டின், காஸ்வி கௌதம். சோ காஸ்வி கௌதம் கிட்டத்தட்ட இந்த பிளேயர்ஸ் வந்து டபுள் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இதுல டெல்லியோட பொறுத்த வரைக்கும் ஜானசன் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் அப்படிங்கிறத போல் பண்றாங்க. சதர்லேண்ட் 4 ஓவர், மர்சனகேம் 3ல இருந்து 4 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலா போல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வராங்க. ஸோ இவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து பாருங்க, டெல்லியோட பொறுத்த வரைக்கும் ஜானசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் 1 டவுன் வந்து இறங்குறாங்க. அண்ட் சதர்லேண்ட் 3rd டவுன், மர்சனகேம் 4th டவுன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வராங்க. கண்டிப்பா இவங்கள பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது முந்தின மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜானசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4th டவுன் 5th டவுன் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருந்திருந்தாங்க. சோ அப்ப அவங்க வர டவுனுக்கு அவங்க பெருசா ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்படிங்கும்போது பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க. அதை கரெக்டா பயன்படுத்திட்டு ஜானசன் வந்து பிளே பண்றாங்க. 4 ஓவருமே வந்து பவுல் பண்றாங்க. இந்த வெனுவுல ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே விக்கெட் டேக் ஆப்ஷன் வந்து இருக்கு. நல்ல ஒரு ஸ்பெல் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லயுமே இருந்து. சோ ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து 2 விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ ஒரு ஆவரேஜா 1 விக்கெட் கிடைக்குது அப்படின்னு வச்சுட்டாலும் ஒரு 25 டீம்ல இருக்க 4 சேர்த்து ஓரளவு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஜோனஸ்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி பேட்டிங் வராங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க வர டவுனு எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, அவங்க வர டவுனுக்கு அவங்கள்ட்ட நம்ம ஒரு 20ல இருந்து 25+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஜோனஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்னார் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சுட்டமா பிளேயரா வந்து இருப்பாங்க. அனபல் சதர்லேண்ட் ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஏன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். ஸோ இந்த டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் சாரா பிரைஸர் தவிர. ஸோ அப்படி இருக்கும்போது 4 ஓவருமே பவுல் பண்றது அனபல் சதர்லேண்டுக்கு ஒரு பிளஸ் ஆகுது. போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு விக்கெட் 25 டீம்ல 4 29+ ஃபேண்டசி பாயிண்ட். நம்ம ஒரு விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். பேட்டிங் ஆர்டர் பேட்டிங்ல வந்தாங்கன்னா போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர், ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 80ல இருந்து ஒரு 85+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அனபல் சதர்லேண்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, ஒன்னா ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மர்சனகேம் ரைட்டா மீடியம் பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்க முடியும். மர்சனகேமை பொறுத்தவரைக்கும் பேட்டிங் வந்து வந்தாங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். சோ நான் அனபல் சதர்லேண்ட் ஜோனஸ் 2 பேருக்குமே ஒரு விக்கெட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆப்ஷன் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வெனுவுல 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டாப் ஆர்டர்ல பேட்டிங் வந்ததுனால இவங்க 2 பேர் தான் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு இந்த மேட்ச் ஒரு சூட்டபா பிளேயரா வந்து இருப்பாங்க. சாரா பிரைஸ். ஸோ சாரா பிரைஸ் ஏன் டபுள் ஆப்ஷன்ல கிடையாது, போத் இன்னிங்ஸ்ல ஏன் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் ஆர்டர்
ரொம்ப 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 பின்தங்கி இருக்கு. ஒரு 7th டவுன் 8th டவுன் அப்படின்னு வராங்க. பெத்மோனி இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல பெத்மோனியா சாரா பிரைஸாங்கும் போது சேஃபா நம்ம போறோம் அப்படிங்கும் போது பெத்மோனி தான் ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேயரா வந்திருப்பாங்க சாரா பிரைஸை கம்பேர் பண்ணும்போது. சோ சாரா பிரைஸ் அவங்க விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங்ல இருந்து ஆவரேஜா ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரீசனா வந்து எல்லா மேட்ச்லயும் பாருங்க அவங்க வர இதுக்கு அவங்க பேட்டிங்ல இருந்து ஒரு 20-25 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கறத அடிச்சுட்டு போயிடுறாங்க. விக்கெட் கீப்பிங் மூலக்க பாயிண்ட் சேர்த்து 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படியே மேட்ச்க்கு மேட்ச் வந்துடுறாங்க. ஏதாவது 1 or 2 மேட்சஸ் மட்டும் தான் ஒரு 20-25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது. மிச்ச எல்லா மேட்ச்லயுமே ஒரு 40-45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைச்சிருது. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல செகண்டா பேட் பண்றாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டெல்லி வந்து பவுல் பண்றாங்க அப்படின்னா சாரா பிரேஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கங்க. அதே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா சாரா பிரேஸ் நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும் பெத்மோனி, ஆஸ்லி கார்னர், டியோனா டார்டின், காஸ்வி கௌதம் இந்த 4 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. சோ இப்போ உங்களோட பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெத்மோனி இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க, ஆஸ்லி கார்னர் இன்னிங்ஸ் செகண்ட் டவுன், டியோனா டார்டின் தேர்ட் டவுன் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வராங்க. காஸ்வி கௌதம் பொறுத்த வரைக்கும் ஒரு பின்தங்கி தான் இருக்காங்க. பட் அவங்க பேட்டிங்ல இருந்து மோஸ்ட்லி நமக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதை டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெத்மோனி இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 80 பிளஸ்க்கு மேல ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓவராலா பெத்மோனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாங்க. செகண்டா பேட் பண்ணும்போது 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க, இதே ஆப்ஷன் தான். பட் அவங்க விக்கெட் கீப்பிங் பண்றதுனால அவங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஒரு கிராண்ட் லீக்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங்ல இருந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மூலமா ஒரு 60ல இருந்து 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அது செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் பேட்டிங் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு 40 ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் சம்திங் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும் பெத்மோனியா பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்லி கார்னர். ஸோ ஆஸ்லி கார்னரை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஷிப்பை கரெக்டா லாஸ்ட் மேட்ச் பயன்படுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேட்டிங் ஆர்டர் எல்லாமே இருந்துச்சு. பேட்டிங்ல மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, பெருசாக அவங்கள்ட்ட ஸ்கோர் எதிர்பார்க்க முடியல. பட் பவுலிங்லயும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல லாஸ்ட் மேட்ச். இன்னும் 2 ஓவர் சம்திங் இந்த மாதிரி 1 ஓவர் 2 ஓவர் இந்த மாதிரி தான் பவுல் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா டியோனா டார்டின், காஸ்வி கௌதம் அண்ட் சமன் பிளேயர் தனுஜ் கன்வார், ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பெல் இருந்துச்சு. அந்த வெனுல நல்லாவே ஸ்பெல் இருந்துச்சு. பேட்ஸ்மேன் ரொம்ப திறனாங்க. அப்படிங்கும் போது நான் பவுல் பண்ண பாருங்க, நீங்க டாப் ஆர்டர்ல அவங்க நீங்க பவுல் பண்ண பாருங்க, அவங்களுக்கே அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து விக்கெட்ஸை எடுத்து டீமை வந்து வின்னிங் பொசிஷன் கூட நான் பவுல் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க அதை பவுல் பண்ண, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பெல் இருக்கு அப்படிங்கும் போது அதை கரெக்டா பயன்படுத்தி அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நல்லா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருந்தாங்க. சோ இந்த மேட்ச் என்னை பொறுத்தவரைக்கும் சேம் 4 ஓவர் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பவுல் பண்ணாங்கன்னா போத் இன்னிங்ஸ்ல இருந்து அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஸ்லி கார்னரை பொறுத்திருக்கும். டியோனா டார்டின் போத் இன்னிங்ஸ்லுமே வந்து அவங்க பவுலிங்ல இருந்து 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்க்கு வந்தாங்கன்னா குயிக் ஃபயரா பிளே பண்ணக்கூடிய பிளேயர் ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்க ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் செகண்டா பவுல் பண்ணும்போது டியோனா டார்டினுக்கு வந்து நல்லாவே ஸ்பெல் இருந்துச்சு, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. இந்த மேட்சும் சேம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி 1-2 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். காஸ்வி கௌதம் சேம் ஆஸ் யூசுவல் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். மோஸ்ட்லி ஸ்மால் லீக்கு கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா 1 hour கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு அண்டர் 90 பிளேயர் இருந்தா உமன்ஸ் மேட்ச் இப்ப ரீசன் வந்து உமன்ஸ் ஐபிஎல் எல்லாத்துலயும் பாருங்க எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த அண்டர் 90ல இருந்து வந்த பிளேயர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சோ அண்டர் 90 பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றேன். மத்த பிளேயர்ஸ் வந்து திறனடிக்கிறாங்க. சோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸே வந்து அண்டர் 9ல இருந்து வந்த பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் திணறடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த டீமை வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போறது இந்த அண்டர் 19 பிளேயர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு டீம் ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர் அண்டர் 19 பிளேயரை மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ரீசன் இந்த மேட்ச் பார்த்துதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரால என்ன பொசிஷன் வந்து இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது காஸ்வி கௌதம் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர். பேட்டிங்ல வந்து ஒரு 15ல இருந்து 20 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்ல இருந்து 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்பெக்டா 3 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காஸ்வி கௌதம் இந்த மேட்ச். ஓகே, இப்போ இந்த டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ சிங்கிள் ஆப்ஷன்ல கூட பிளேயர்ஸுக்கு யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பெத்மோனி டபுள் ஆப்ஷன் பிளேயர் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் பார்த்தாச்சு.
ஹேமலதா ஸோ ஒரு இந்தியன் பிளேயர் தான், பட் அவங்களோட ஃபார்ம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஒரு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி நல்லா பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயரை நல்லா அந்த ஃபார்ம்ல ரிட்டர்ன் வரதுக்குள்ள பிளேயரை தான் வந்து இருக்காங்க. பட் ரீசன் அந்த எந்த மேட்ச்லயும் பெருசா அவங்க ஸ்டார்ட் அப் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே நல்லா பிளே பண்றாங்க, இன்னைக்கு கடைசியில் இன்னும் ஒரு 30-40 ஸ்கோர் அடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். 15-20 7 15-20 இந்த மாதிரி ஸ்கோர்ல விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இவங்களுக்கு நம்ம ஒரு 15-20 ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஹர்லின் தியோல் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்களோட ரீசன்ட் மேட்ச்ல ஒரு சிங்கிள் ஆப்ஷன்ல இருக்கிற பிளேயர் மோஸ்ட்லி யாருமே இவங்களை கன்சல்ட் பண்றதே கிடையாது. பட் அவங்க பேட்டிங்ல இருந்து ஒரு 25 ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஒரு 50 ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹர்லின் தியோல் கண்டிப்பா பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. லெஃப்ட் ஃபீல்ட் அப்படின்னாவே முடிவு பண்ணிடலாம். செகண்ட் பேட் அப்படின்னா அவங்க ஒன் சைடா நின்றுவாங்க. ஒரு ஒன் சைடு நின்று கடைசி வரையுமே மேட்சஸ் பிளே பண்ணணும், உள்ள நின்று மேட்ச் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா லெஃப்ட் ஃபீல்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அவங்க நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பாரதி ஃபலுமியா. ஸோ பாரதி ஃபலுமியா பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவங்க விளையாட மேட்சஸ்ல எல்லாம் 10 ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்குது. இந்த வேலையும் அவங்க பேட்டிங் வருவாங்களாங்க பிரேட் அவுட் அப்படி வந்தாலும் பெருசா அவங்கள்ட்ட நம்ம ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ கசிகதம் போத்து நீஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர். தனுஜ் கன்வர். ஸோ தனுஜ் கன்வர் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா போல் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். அதே செகண்டா போல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ தனுஜ் கன்வர் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட், செகண்டா போல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மேகனா சிங் போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். பிரியா மிஸ்ரா லாஸ்ட் மேட்ச் பெருசா அவங்களுக்கு பவுலிங் சப்போர்ட்டிங் இல்ல, விக்கெட் எதுவும் இல்ல. பட் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படி எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்பின்னர் அப்படிங்கிறத செகண்டா போல் பண்ணும்போது விக்கெட் ஆப்ஷன் இருக்கும். பட் பிரியா மிஸ்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு லெக் பிரேக் போல் பண்ணக்கூடிய பவுலர். ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு விக்கெட் ஆப்ஷன் வந்து இருக்கு செகண்ட் போல் பண்றத கம்பேர் பண்ணும்போது. ஸோ பிரியா மிஸ்ரா போத் இன்னிங்ஸ்லயே இம்பார்ட்டன் கொடுத்தாலும் தாராளமா கொடுத்து பாருங்க. அப்படி இல்லை சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்ததா டெல்லி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா, மெக்லானி 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 2 பேருமே அவங்களோட ஆஃப் சைட்ஸ்ல பார்க்கும்போது செகண்டா பேட் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்கோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ரீசன்ட் மேட்ச்லயே ஆகட்டும், ரெக்கார்ட் வைஸ்லயும் சரி. பட் இதுல மெக்லானிங்க நம்ம ரிஸ்க் எடுக்கவே முடியாது. கிராண்டிக்கு ட்ரை பண்றீங்கன்னா செகண்ட் பேட் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது நம்ம மெக்லானிக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கவே முடியாது. போத் இன்னிங்ஸ்லயுமே நம்ம இம்பார்ட்டன் கொடுத்தா ஆகணும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ், அவங்களோட ஸ்பெல்ஸ், அவங்களோட பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கும் போது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா வந்துருக்கு. எல்லா பாலுமே அடிச்சு ஆடுவாங்க. தவறான பால் பவுலர்ஸ் போட்டாங்கன்னா அந்த பால் 6 பவுண்டரி இந்த மாதிரி தான் இருக்குமே அப்படியே சிங்கிள் அப்படிலாம் இருக்காது. அவங்க நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்க தாராளமா ஒரு 70-80+ ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எலிஜிபிள் உள்ள பிளேயரா வந்திருக்காங்க மெக்லானி. ஸோ மெக்லானி விஷயத்துல நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. மெக்லானிங்க நம்ம பொறுத்த இம்பார்ட்டன் கொடுத்தா ஆகணும். பட் சஃபாலி வர்மாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா 50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ரீசன்ட் மேட்ச்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவங்க ஆடுற டவுன் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சாடணும் அப்படி மைண்ட்ல ஆடுறதுனால ஒரு 15 ஒரு 20+ ஸ்கோர் இதுலயே வந்து விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. அதே செகண்ட் பேட்டுங்கும் போது ஒரு 30 ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறது தாராளமா சஃபாலி வர்மா நம்ம எதிர்பார்க்கலாம். சஃபாலி வர்மா செகண்ட் பேட்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பேட் அப்படின்னா 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டுங்கும் போது டாப் ஆர்டர் இருக்கவங்கள பர்டிகுலர் ஸ்கோர் கொண்டு போயிருவாங்க. இல்ல டாப் ஆர்டர் கொஞ்சம் ஏரியா விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா ஜெமிமா வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் பிளே பண்ணணும் அப்படிங்கிறத பிளே பண்ணுவாங்க. அதே செகண்ட் பேட் அப்படிங்கும் போது டார்கெட் இதுதான் பிக்ஸ் ஆயிரும். ஸோ இவங்க வர்ற டவுன் ஒரு செகண்ட் டவுன்ல வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 2 விக்கெட்ஸ்ல என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சே ஆடிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதுல கொஞ்சம் மிஸ்ஸேஜ் இந்த மாதிரி சரி விக்கெட்ஸ் சீக்கிரம் இழந்துடுறாங்க. ஸோ ஜெமிமா ரோட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. செகண்டா பேட் பண்றாங்கன்னா நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அனிமல் சதர்லேண்ட் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட், மர்சனகா போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர். சாரா பிரைஸ் ஃபர்ஸ்ட் பவுல்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க.
பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராண்ட் லீக் பிக் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸ்மால் லீக் கண்டிப்பா அவங்க நீங்க பிக் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கா போயிடும். ஸோ பேட்டிங் ஆர்டர் வருவாங்களாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அப்படியே வந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ அவங்க ட்ரீம் டீம்ல வருவாங்களாங்கிறது இன்னும் பெரிய டவுட்டா தான் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது கிராண்ட் லீக் ஒரு பிக்கா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கங்க. மின்னுமணி போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத இவங்கள்ட்ட இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்க முடியும். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா போல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் மின்னுமணி நம்ம எதிர்பார்க்கலாம். சிக்கபாண்டே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அவங்க பவுலிங்ல நல்ல ஒரு ஸ்விங் ஆகுது. ஸ்டார்டிங் பவர் பிளே அண்ட் பவுல் பண்ண அது மட்டும் நல்லாவே ஸ்விங் ஆகுது. பவர் பிளே நல்லாவே ஸ்விங் பண்றாங்க. ஸோ இன்கேஸ் பவர் பிளேல ஒரு விக்கெட் கிடைச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட 10 ஓவருக்குள்ளாரே அவங்க 4 ஓவருமே முடிச்சிடுறாங்க. சிக்கபாண்டே அவங்க 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ சதர்லேண்ட் 4 ஓவர், ஜானசன் 3ல இருந்து 4, மசனகேப் 3ல இருந்து 4, பேலன்ஸ் இருக்க ஓவரை சரானி அண்ட் மின்னுமணி இவங்க வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் சிக்கபாண்டே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல ஜரானியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஜானஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க 3ல இருந்து ஒரு 4 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ ஜானஸுக்கு வந்து அந்த ஸ்பில் சப்போர்ட்டிங் இல்லை அப்படின்னா ஒரு புது பவுலர் உள்ள இறக்கி பார்க்கலாம் அப்படின்னு ஜரானிக்கு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. ஜரானி லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணி விக்கெட் கவசம் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த மேட்சும் சரானி இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடா வேணா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர் ஸ்மாலிக்கே ரிஸ்க் எடுக்க தயார் நினைச்சீங்கன்னா ஜரானிக்கு நீங்க ஒரு இப்பரை கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களை யார் யார் போத் இன்னிங்ஸ்ல எப்ப கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் யாருக்கு கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற டைட்ல வந்து பார்த்துரும். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது மோஸ்ட்லி ஜான்சன் ஒரு கேப்டன், அனபல் சதர்லேண்ட் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அனபல் சதர்லேண்ட் ஒரு கேப்டன், மசானகேப் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல வருவாங்க. அப்படி இல்லைனாலும் அனபல் சதர்லேண்ட் அண்ட் ஆஷ்லி கார்ட்னர் இந்த 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இந்த மேட்ச் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜானஸுக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும், ஸோ ஆஸ் யூசுவல் ஆஷ்லி கார்ட்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது அதுல கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க பட்சத்துல டியோனா டாட்டின் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுட்டுவா பிளேயரா வந்திருப்பாங்க. பெத்மோனி ஃபர்ஸ்ட் பேட்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். காஸ்வி கௌதம் கிராண்ட் லீக்ல ஒரு டீம்லயாச்சும் அவங்களுக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே டெல்லி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா மெக்லானி செகண்ட் பேட் அப்படின்னு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல சஃபாலி வர்மா கூட நீங்க செகண்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு கேப்டன் ஸ்கோர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சிக்கபாண்டே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.